ஸ்கின் ப்ராப்ளத்தில் அவசப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கவனம் செலுத்தும் பொழுது பாருங்களேன், முகத்துக்கு மட்டும் 3 தடவை சோப் போடுவாங்க, உடம்புக்கு 1 தடவை தான் சோப் போடுறாங்க. 7 கோட்டிங் போட்டு ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஹேருக்கு நல்லா போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும், ஐப்ரோ பண்ணிக்கணும் அப்படின்லாம் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த முகத்துக்கு மட்டும் பயங்கரமான அக்கறை. ஸ்கின்ல படர்தாமரை இருக்குது, தேமல் இருக்குது, அப்படியே தோலெல்லாம் உரியுது, சோரியாசிஸ் அளவுக்கு போயிடுச்சுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது ஸ்கின் பிரச்சனையான்னு. ஸ்கின் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ரத்தம் தான் பிரச்சனை. உங்களுடைய ரத்தம் கெட்டு போனால்தான் உங்களுடைய ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எங்கள் ரத்தத்தை எப்படிங்க இப்போ நான் சுத்தப்படுத்துறது, நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எளிமையான சில வழிகள் இருக்குது. அந்த சில வழிகளை சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும், உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அதிகபட்சமாக ஸ்கின் ப்ராப்ளத்தில் அவசப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கவனம் செலுத்தும் பொழுது பாருங்களேன், முகத்துக்கு மட்டும் 3 தடவை சோப் போடுவாங்க, உடம்புக்கு 1 தடவை தான் சோப் போடுறாங்க. ஏன்னா கழுத்துக்கு மேலே மட்டும்தான் கவனமே இருக்குது. 7 கோட்டிங் போட்டு ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஹேருக்கு நல்லா போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும், ஐப்ரோ பண்ணிக்கணும் அப்படின்லாம் கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த முகத்துக்கு மட்டும் பயங்கரமான அக்கறை. ஒரு கல்யாணம்னா கூட முகத்துக்கு மட்டும் 25,000 ரூபாய்க்கு மேக்கப்பு, ஆனால் கழுத்துக்கு கீழே கவனிக்கிறதே இல்லை. கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருந்தால் முகம் பிரைட்டாக இருக்கும். அப்போ கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக போச்சுன்னா அந்த உறுப்புகள் சூப்பராக இருக்கும். அந்த இரத்த ஓட்டத்தில் கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா அது ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ உங்கள் ஸ்கின்ல படர்தாமரை இருக்குது, தேமல் இருக்குது, அப்படியே தோலெல்லாம் உரியுது, அப்புறம் புண்ணு வந்துச்சுன்னா ஆற மாட்டேங்குது, அரிச்சா சொரிஞ்சா சிகப்பா தடிப்பா சோரியாசிஸ் அளவுக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்தில் அவஸ்தைப்படுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது ஸ்கின் பிரச்சனையான்னு. ஸ்கின் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய ரத்தம் தான் பிரச்சனை. உங்களுடைய ரத்தம் கெட்டு போனால்தான் உங்களுடைய ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தினா ஸ்கின் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். ரத்தம் ஏங்க கெட்டு போச்சு, ரத்தத்தில் ஏங்க கழிவுகள் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லா பேரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப சில விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இருந்துச்சான்னு பாருங்கள். சின்ன குழந்தையில் நிச்சயமாக சளி பிடிச்சிருக்கும். அந்த சளிகளுக்கு அவர்கள் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ சளி கழிவுகளை உள்ளே அடக்கி 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 வச்சுருப்பாங்க அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக. அந்த உள்ளே அடங்கின சளி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊடுருவி உங்களுடைய ஸ்கின் லேயர் வரைக்கும் வந்திருக்கும். இன்றைக்கி சோரியாசிஸ் பேஷண்ட்ஸில் கிட்டத்தட்ட 80-85% நீங்கள் கேட்டு பாருங்கள், ஆமாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு சளி அதிகமாக பிடிக்கும் அப்படின்பாங்க. நீங்கள் சளி கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிங்களா அப்படின்னம்னா, ஆனால் அதுக்கு தான் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தேன். அவங்க பூரா சளியை உள்ளடக்கிறதுக்கு தான் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. அதுதான் விஷயம், வெளியேற்றிருக்க மாட்டாங்க. அதுதான் ஸ்கின்ல ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ சளி உங்களுக்கு பிடிக்குதுன்னா சளியை வெளியேற்றுறதுக்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க. அது இயற்கை மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேத மருத்துவமோ அதில் உள்ளதை எடுங்க, அதுதான் வெளியேற்றும். அப்போ வெளியேற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பின்னாடி நல்லா வராது. அப்போ இப்போ இன்றைக்கி ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல காலில் கையில் இங்கேயெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு ஃபேஸுக்கு மட்டும் நீங்கள் மேக்கப் போட்டு வெளியில் போலியாக காமிச்சா எப்படிங்க இல்லையா? அப்போ இந்த உடலை சுத்தம் பண்ணணும். இந்த உடலை சுத்தம் பண்ணணும்னா முதல்ல குடலை சுத்தம் பண்ணணும்பாங்க. ஏன்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போனதுக்கு இன்னொரு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? இந்த மலச்சிக்கல் அது மூலமாக கேஸ் ஃபார்ம் ஆகி உங்கள் செல்களில் வந்தது தான். அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று வெள்ளை மலம், இன்னொன்று மஞ்சள் மலம். வெள்ளை மலமும் மஞ்சள் மலமும் உங்கள் உடம்புக்குள்ளே தேக்க விட்டுட்டிங்கன்னா அதுதாங்க ஸ்கின் ப்ராப்ளம்.
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சளி இல்லாமல் வச்சுக்கோங்க, மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் உங்களுடைய ஸ்கின்னை சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். பெருங்குடலை இண்டஸ்டைனை நல்லா க்ளீன் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருடம் 2 முறை பேதி எடுக்கிறோன்றாங்க. ஆனால் இன்னைக்கு வாரத்துக்கு 2 முறை எடுக்கணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அன்டைமில் அன்வான்ட் ஃபுட்டு ஓவராக உள்ள போகுது இல்லையா? ஆமாம். அதனால் அவசியம் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் நல்ல ஃப்ரீ மோஷன் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேதி எடுத்து இண்டஸ்டைனை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் உடம்புல ஸ்கின் ப்ராப்ளமே இல்லைங்க, உடம்பு லைட்டாக அரிக்குதுன்னு வச்சுங்க. அப்படி வச்சுங்களேன், ஸ்கின் ப்ராப்ளம் இன்னும் வரல, உங்கள் உடம்பு லைட்டாக அரிக்குது. ஏன் அரிக்குது? உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் இப்போ தான் கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரத்தத்தில் கழிவுகள் கலக்கப்படும் பொழுதே உங்கள் உடம்புக்குள்ளே அறிகுறிகள் காமிக்க ஆரம்பிச்சிடும், உடலின் மொழி மூலமாக. அப்போயே நீங்கள் அலர்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், பெருசாக ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எனி டைம் அரிப்பு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேங்க அப்படின்றாங்க நிறைய பேர். காரணம், உங்கள் ரத்தத்தை முன்னாடியே சுத்தப்படுத்தாதனுடைய விளைவு தான். எங்கள் ரத்தத்தை எப்படிங்க இப்போ நான் சுத்தப்படுத்துறது? நிறைய பேரோடனு கேள்வியாக இருக்கும். உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு எளிமையான சில வழிகள் இருக்குது. அந்த சில வழிகளை சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும். உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வருவதற்கான சில மூலிகைகள் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகை, அவர்கள் பயன்படுத்தி அனுபவபூர்வமாக சொன்ன சில மூலிகைகள் இருக்குது. அதை பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க சொன்னது குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடியது. குப்பை மேனி இலையை நீங்கள் வந்து அப்படியே அரைச்சி காலையில் ஒரு 30லிருந்து 50 ml ஜூஸ் எம்டி ஸ்டொமக்கில் காலைல சாப்பிட்டுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். அல்லது குப்பை மேனி இலையவே நல்லா சுடுதண்ணியில் பாயில் பண்ணி வடிகட்டிட்டு அந்த எசன்ஸை மட்டும் தண்ணி அப்படியே குடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான், உங்களுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாமே நீங்கிடும். அதே குப்பை மேனியை அரைச்சி உங்களுடைய ஸ்கின் லேயரில் இருக்கிற இடத்துல தடவிட்டு வாங்க, ஸ்கின்னெல்லாம் சைனிங் ஆயிரும். குப்பை மேனி சோப்பு கிடைக்கும், நம்மக்கிட்ட கூட அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு குப்பை மேனி இலைக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா, குப்பை மேனி சோப்பு எடுத்து நீங்கள் போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி பண்ணலாம். அப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சூப்பராக சரியாகும். குப்பை மேனி தான் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அருமையான மருந்துன்னு சொல்லி முதல் கட்டமாக சொன்ன மருந்து இது. அகஸ்தியரோட நூல்கள்லேயே அகஸ்தியரே சொன்ன விஷயம். இதுபோல் இன்னும் சில மூலிகைகள்லாம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெட்டராக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வெட்பாலை தைலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோரியாசிஸ் இருந்தால் கூட சரி செய்யும். அப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஆறவே மாட்டேங்குது, புண்ணு கொதன்னு இருக்குது, பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அந்த வெட்பாலை தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் பொழுது அங்கே உள்ள புண்ணு ஆறும். இதன் மூலமாக ஸ்கின்னும் உங்களுடைய பிளட்டும் சுத்தமாகிற வேலையும் இதுக்குள்ளே நடக்கும். இது போக தண்ணீர் நிறைய குடிங்க. உங்களுடைய பிளட்டை சுத்தப்படுத்தணும்னா தண்ணீர் தான், தண்ணி கொஞ்சம் நல்லா நிறைய குடிங்க. இந்த வெட்பாலை தைலம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கலாம், குப்பைமேனியை இன்டர்னலாக சாப்பிட்டுக்கலாம். இந்த 2 போதுங்க உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து வெளிவருவதற்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தீராத நோயாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளம், பல வருடங்களாக தொடர்ந்து நீங்கள் அவஸ்தைப்படக்கூடிய அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து ஈஸியாக வெளிவரலாம். இதை கடைபிடித்து உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.